வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் அல்வா தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பரங்கிக்காய் எடுத்து இந்த மாதிரி சீவி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருவோம். கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி சேர்த்து நல்லா முந்திரியை செவக்க வறுத்து விட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு நம்ம அதே பாத்திரத்தில் நெய்யோட நம்ம சீவி வச்சுருந்த பரங்கிக்காயும் உள்ளே போட்டு நல்லா கிண்டி விட ஆரம்பிச்சிருவோம். நல்லா கிண்டணும், ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து வாட்டரோ எதுவுமே விட தேவையில்லை. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது தான் சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப இருக்க மாதிரி இருக்கும். இது செஞ்சு முடித்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்த உடனே ஆஃப்டர் 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சுகர் சேர்த்த ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி சுகர் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனுக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 ஏலக்காய் இருக்குது, நம்ம வந்து இதோடு சேர்ந்து 2 ஏலக்காய் சேர்த்துருவோம். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுட்டு கொஞ்சம் நம்மள்ட்ட இருக்கிற முந்தி பருப்பை நம்ம வறுத்து வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.